இது இது வந்து இவங்கள ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்லை வந்து என்னோட சோல்மேட்டுன்னு சொல்றதா இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்லை என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவளை நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங் முடிச்ச உடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். சவால்ன்ட்டு இல்லை, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கு. சிரிக்கலைன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை யர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு 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 நபர். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது. தோ உக்காந்துட்டு இருக்கு கமுக்கமாக ஒரு பொண்ணு, திவ்யான்ட்டு. விஜய் இருக்கான் என்கிட்ட, உதய் இருக்காப்புல, எல்லாரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்க, அதெல்லாம் வேற விஷயம். கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. நான் அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன ஜாமி இருக்கான், ஒருத்தர் இருக்கான், கார்த்திக் இருக்கான். அவங்க 2 பேர் வந்து மச்சி. நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள்லாம் நடிகர்கள். என்ன மச்சான் உன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. மச்சான் உன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுகிறதே பொதுவான பேச்சு. வீட்டில் பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான், எப்படி இருக்கான், இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு. இப்போது அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் முகத்தில் எல்லாரும் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. அவர் வந்து மெசேஜ் போட்டார், அனுபமா மெசேஜ் போட்டுச்சு, தேவராஜ் சார் மெசேஜ் போட்டார். எல்லாரும் அதான் நான் சொல்கிறேன்ல, உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகையாளராக நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. நீங்கள் என்னை பற்றி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது. ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட உட்காந்துருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி தட் யூஆர் பார்ட் ஆஃப் திஸ். என்னோட சோல்மேட் தன்சிகா. இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் என் குடும்பம் சார்பாக, என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆமாம், நான் தன்சிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன். நான் தன்சிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்கள் எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும். நாங்கள் வந்து மறுபடி நடிகைகளா உங்களை மறுபடி சந்திப்போம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில், எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலைன்னா தப்பாயிடும். தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது நான் தாங்கிக்கிறேன். நான் சொல்லி தான் ஆகணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங் ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா. நான் தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்சிகாவை வந்து தன்சிகாவை வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. நான் என்ன சொன்னேன், சண்டை போடாதேன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா. திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு
பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். வந்துடுறேன். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனால தான். வா, நீ பேசு. இல்ல, அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் 15th வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29th அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துடுங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு, இதை விட என்ன வேணும்? இதுலேயே தெரியுது. வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்கிறாரு. அது போதும் எனக்கு, அது போதும். நெல்லை சுந்தரராஜன் அண்ணன், நீங்கள் சிரிக்கிறதும் சரி, அண்ணன் மக்கள் ராஜன் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, நான் யார்கிட்டே, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்சிகா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க, நான் யார்கிட்டையும் சொல்லலை. பட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது வந்து மனசு நிறைஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நான் சந்தோஷமாக தூங்குவேன். நான் வந்து இது வந்து கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் வரும், ஆனால் வாயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவாக எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.